இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கான்செப்ட் தான். இந்த கான்செப்டில் ஸ்டொமக் தான் பெரிய தலைவர்னு வச்சுக்கிருப்போம். அதில் வேறு ஒரு ஆர்கன் தான் தலைவர். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பக்கல் கேவிட்லேருந்து தான் ஆரம்பிப்போம். பக்கல் கேவிட்னிங்கன்னா இந்த போன வாட்டி நாஸ்ட்ரல்ஸ்க்கு அடுத்தது வந்து ரெஸ்பிரேஷனில் வந்து நாஸ்ட்ரலுக்கு அடுத்தது வந்து நம்ம நேசல் கேவிட்டின்னு பிடிச்சோம். அதே மாதிரி மவுத்துக்கு அடுத்தது பக்கல் கேவிட்டி. இங்கே என்ன ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா சலைவரி கிளாண்ட்னா சலைவா அங்கே இருக்கும். சலைவானா எச்சின்னு அர்த்தம். அதில் ஆசிட் இதுவாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் டைஜஷன் வந்து அங்கே பண்ணிடும். அதுதான் அங்கேருந்து தான் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அது இங்கேருந்து சாப்பாடு ஈசோஃபேகஸ்க்கு போகும். ஈசோஃபேகஸ்னால் ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஃபுட் பைப் தெரியும், ஆனால் அதோட அதர் பேர் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா அந்த பைப்பு வின் பைப்போட கனெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆர்கன் இருக்குது. அது பேர் தான் க்ளோட்டிஸ் வந்து ரெஸ்பிரேஷனில் தான் கனெக்ட் பண்ணுவோம். சாப்பாடு அந்த வின் பைப்பில் போகாமல் இருக்கிறது இது க்ளோட்டிஸ் பாதுகாக்கும். அடுத்தது ஈசோஃபேகஸ் வந்து லிவர் த லார்ஜ் கிளாண்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இந்த கிளாண்டு ஒரு பைல் ஜூஸ்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அது ஸ்டோர் ஆகிக்கிறது கேல் பிளாடர். இந்த பைல் ஜூஸ் வந்து பாதி டைஜஷனை பண்ணிடும். அடுத்தது பேன்க்ரியாஸ் உங்களுக்கு தெரியும். அதுலேயும் பேன்க்ரியாட்டிக் ஜூஸ்னு ஒன்று இருக்கும். அதுவும் பாதி டைஜஷன் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஸ்டொமக்னால் நீங்கள் அதுதான் டைஜஷனுக்கே பெஸ்ட் அப்படின்னு இல்லை. அங்கே ஹெச்சிஎல்னு ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா அதுவும் ஆஃப் டைஜஷன் தான் பண்ணும். அதுக்கப்புறம் ஹெச்சிஎல் அப்சார்ப்ஷன் ஒரு ப்ராசஸில் கொஞ்சம் குளுக்கோஸ் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அடுத்தது ஸ்டொமக்லேருந்து நம்ம வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போவோம். ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து அதிலே கொஞ்சம் ஹார்மோன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அங்கேருந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் போவோம். லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னா த மெயின் பார்ட் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இங்கே தான் டைஜஷன் எண்ட் ஆகுது. இதுதான் மெயின் பார்ட் ஆஃப் டைஜஷன். லார்ஜ் இன்டெஸ்டைனை ஏன் எல்லோரும் மெயின் பார்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னா, இஃப் தேர் இஸ் நோ லார்ஜ் இன்டெஸ்டைன் நம்மளுக்கு டைஜஷன் அந்தளவுக்கு ஒழுங்காக நடக்காது. அப்போ எண்ட் ஆகாமல் அவர் பாடி கெட் பிளாக்டு பை த வேஸ்ட். அங்கேருந்து நம்ம ஆனஸ் வழியாக போகணும். ஆனஸ் அங்கேருந்து தான் வேஸ்ட்லாம் வெளியே போகும். இப்போ இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் முக்கியம்னு சொன்னோம். ஸ்டொமக்கும் லிட்டில் பிட் ஆஃப் முக்கியம் தான், ஏன்னா இங்கே ஹெச்சிஎல் ப்ரெசென்ட் ஆகுது. மற்ற லிவர் இதெல்லாம். இப்போ கிளாண்ட்ஸ்னால் என்னென்னா பக்கல் கேவிட்டியில் சலைவரி கிளாண்ட் இருக்குது. கிளாண்டில் கொஞ்சம் ஒரு விதமான ஜூஸ் இருக்கும். ஆசிட் மாதிரி இல்லாமல் ஜூஸ் மாதிரி இருக்கும். அந்த சலைவரி கிளாண்டில் சலைவரி ஜூஸ் இருக்கும். சலைவா ஜூஸ் மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து லிவர் ஒரு கிளாண்டு. அது லிவர் வந்து அதில் வந்து பைல் ஜூஸ் ப்ரெசென்ட் இருக்கும். பேன்க்ரியா ஒரு கிளாண்டு, பேன்க்ரியாட்டிக் ஜூஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வந்து ஆனால் இந்த டைஜஸ்டிவ் ஹியூமன் சிஸ்டத்தில் மட்டும்தான் லிவர் பெரிய கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இதுவே ஹோல் ஹியூமன் பாடியில் பார்த்திங்கன்னா தைராய்ட் கிளாண்ட்னு ஒன்று இருக்குது. அதான் மிகப்பெரிய கிளாண்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் மிகப்பெரிய ஆர்கன்னாவும் லிவர் தான். சரிங்களா? அடுத்தது வந்து இதுக்கு ப்ராசஸ் இருக்குது. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உள்ளே போகுதா இன்டேக் ஆஃப் த ஃபுட் இஸ் கால்ட் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன்லேருந்து டைஜஸ்ட் ஆகுதா அப்படியே பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் இஸ் கால்ட் டைஜஷனுக்கு அப்புறம்
அப்சார்ப்ஷன்னா அப்சார்பிங் சம் நியூட்ரியன்ஸ் அண்ட் குளுக்கோஸ் அதை அப்சர்வ் பண்ணோம். அடுத்தது அசமலைசேஷன்னா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் வேஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸஷன்னா எக்ஸ்பிளைட் ஆஃப் ஃபுட், அதாவது வெளியே கொண்டு போகிறது, வேஸ்ட்டை வெளியே கொண்டு போகிறது, அதுதான் எக்ஸஷன். இந்த ப்ராசஸ் தான் 7th நீங்கள் படிப்பீங்க வரும்போது. ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் ஒரு சூப்பரான கான்செப்ட்னு சொன்னேன். இதுவே ரெஸ்பிரேஷன் கூட கொஞ்சம் குழப்பம், ஆனால் இது ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம் வாங்க. பக்கல் கேவிட்டி, சலைவரி கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து ஃபஸ்ட்டு டைஜஷன் முடிச்சுட்டு திருப்பி வரும் ஈசோஃபேகஸ். அங்கே தான் ஃபுட் பைப், அங்கேருந்து தான் ஃபுட்டு வரும். அதுக்கப்புறம் இந்த லிவர்லேருந்து பேன்க்ரியாஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் சம் ஜூசஸ். அதுக்கப்புறம் ஸ்டொமக்லேருந்து HCl இதுவாகி அப்புறம் அப்சர்வ் ஆகும் நியூட்ரியன்ஸ். அதுக்கப்புறம் அது ஸ்மால் இன்டெஸ்டைன் போய் லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அப்படியே வேணாம் சொல்லியே போகிறோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.